சிஎஸ்கேவை திரும்பவும் 2 வருஷம் பேன் பண்ணணும். ஏன்னா சிஎஸ்கே பால் டேம்பரிங் பண்ணியிருக்காங்க. என்ன காய்ஸ் நடந்துச்சு, உண்மையிலே வந்து பால் டேம்பரிங் பண்ணாங்களா நம்ம சிஎஸ்கே அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். அண்ட் நம்ம நூர் அகமட் ஃபஸ்ட் டைம் சேப்பாக்கில் ப்ளே பண்ணதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாரு எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்போம். அண்ட் நம்ம ரச்சின் ரவீந்திராவோட ஆஃப் செஞ்சுரி அண்ட் நம்ம ருத்துவோட குயிக் ஃபயர் 50 அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும், லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நூர் அகமதோட விஷயத்துக்கு வந்து வருவோம். நூர் அகமத் ஃபஸ்ட் டைம் சேப்பாக்கில் சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு ப்ளே பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வரைக்கும் நான் விளாண்டதுலே இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து எந்த கிரவுண்ட்லேயே வந்து இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. ஸோ இது வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருந்தேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, நம்ம நூர் அகமத் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. என்ன மாதிரி ஒரு பவுலிங், லிட்ரலி எம்ஐ பேட்ஸ்மேன்ஸை கதற விட்டுட்டு இருந்தாருங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கப்பு நமக்கு தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ருத்துவோட விஷயத்துக்கு வந்து வருவோம். ருத்துவோட குயிக் ஃபயர் ஆஃப் செஞ்சுரி எவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னா, ருத்துவோட ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி இவரோட குயிக் ஃபயர் நாக்னால தான். இந்த மேட்ச்சை கூட நீங்கள் வந்து பாருங்கள், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் போச்சு. இவரோட குயிக் ஃபயர் நாக் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, இல்லைன்னா மேட்ச் என்ன மாதிரி கூட ஆயிருக்கலாம். ஸோ வேறு லெவல் நாக் ஆடிந்தார் நம்ம ருத்ராஜ். அடுத்து ரச்சின் ரவீந்திரா வந்தோடனே தடுத்து ஆடிட்டு இருந்தார். ஏன்னா அந்த சைடு ருத்து வந்து அட்டாக் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் இவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தட்டி சிங்கிள் எடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போய் கடைசியில் அடித்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தார் ரச்சின். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கலீல் அகமதோட விஷயத்துக்கு வந்து வருவோம். கலீல் அகமத் உண்மையிலே பால் டேம்பரிங் பண்ணாரா? ஃபஸ்ட்டு பால் டேம்பரிங்காக என்னன்றதை பற்றி பார்த்தலாம். பால் டேம்பரிங்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாலில் பார்த்திங்கன்னா வந்து ஓல்டர் ஆன கடுத்து ஒரு 15 ஓவர் அந்த மாதிரி போன கடுத்து பால் வந்து ரொம்ப ஓல்டர் ஆகும்ல. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்து பாலை வந்து கீழ்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பால் வந்து பயங்கரமாக ஸ்விங் ஆகும். இதை வந்து கலீல் அகமத் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஈஷாவில் தான் கைஸ். அடே ஆர்சிபி, ஏற்கனவே பால் ஸ்விங் ஆகும், இதில் எதுக்குடா போய் பால் டேம்பர்லாம் பண்ண போகிறேன் கைஸ்? இதெல்லாம் வந்து பால் டேம்பரிங்லாம் பண்ணலங்க. இவங்க தான் வந்து அடுத்த மேட்ச் நம்ம ஈஷாலா கூட தான். அதனால தான் இப்போயே ஒரு எப்படியும் ஆர்சிபி தோக்க தான் போகிறாங்க. அதனால தான் இப்போயே ஒரு ரீசனை வந்து கண்டுபிடிச்சி இதனால தான் தோத்தோன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ கலீல் அகமத் என்ன தான் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கையில் ஒரு ரிங்கு ஒன்று வச்சுருந்தாருங்க. அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் பண்ண ருத்துட்ட வந்து கொடுத்தாரு. இதை வந்து போய் பால் டேம்பரிங்னு சொல்லிட்டு கதையை ஒன்று கிரியேட் பண்ணிகிட்ருக்கானுங்க. சரி விடுங்க, இவங்க எப்படி தாங்க கத்திக்கிட்டே இருப்பானுங்க. ஏதாவது ஒன்று சொல்லி இவங்க வந்து பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு திரிவானுங்க. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சாச்சு. இன்னும் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. போக போக எல்லா மேட்சும் ஜெயிப்போம். இந்த கப்பு நம்மளுக்கு தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்பரை வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் பிடிச்சிக்கோங்க. பை காய்ஸ்.